வெல்கம் டு மேட்டூர் அகரம் டிஎன்பிசி பயிற்சி மையம். போன கிளாஸில் 6வது புக்கில் இருக்கக்கூடிய இயல் 1, இயல் 2, இயல் 3, இயல் 4, இயல் 5, இயல் 6 வரை ஓகேங்களா வினா வங்கி, அதாவது பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேங்கை வீடியோவை பார்த்தோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இயல் 7 6வது புக்கில் இருக்கக்கூடிய இயல் 7 புக்கில் இருந்து வினா விடைய வீடியோவை பார்க்க போகிறோம். மிஸ் பண்ணாத கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோவுக்கு போகலாம். பாருங்கள் ஓகேங்களா. இயல் 7 புதுமைகள் செய்யும் தேசம் இது. புதுமைகள் செய்யும் தேசம் இது. பாடம் 1 பாரதம் அன்றைய நாற்றாங்கால். கொஸ்டின் நம்பர் 1 புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கே வாசல் இது என்ற கவிதை வரிகள் யாருடையது? என்ற கவிதை வரிகள் யாருடையது அப்படின்னா தாரா பாரதி. ஆன்சர் சி தாரா பாரதி. ஆன்சர் சி தாரா பாரதி. அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 2 தேசம் உடுத்தும் நூலாடையாக, தேசம் உடுத்திய நூலாடை என தாரா பாரதியால் குறிப்பிடும் நூல். தேசம் உடுத்திய நூலாடை என தாரா பாரதியால் குறிப்பிடும் நூல் திருக்குறள். ஆன்சர் ஏ திருக்குறள். அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 3 மெய்யுணர்வே டேஸிற்கு மேலாடை என்று தாரா பாரதி பாடுகிறார். இந்திய தாய்க்கு. இந்திய தாய்க்கு. கொஸ்டின் நம்பர் 4 யாருடைய தேனிசை பாடல்கள் காவேரி கரையில் எதிரொலிப்பதாக தாரா பாரதி கூறுகிறார்? யாருடைய தேனிசை பாடல்கள் காவேரி கரையில் எதிரொலிப்பதாக தாரா பாரதி கூறியிருக்கிறார்? ஆன்சர் சி காளிதாசர். ஆன்சர் சி காளிதாசர். அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 5. கொஸ்டின் நம்பர் 5 இந்தியாவின் பூமியை, இந்தியா பூமியின் டேஸ் வாசலாக, டேஸ் வாசலாக திகழும் நாடு என்று தாரா பாரதி பாடுகிறார்? இந்தியா பூமிக்கு கிழக்கு வாசலாக, கிழக்கு வாசலாக திகழும் நாடு என்று தாரா பாரதி பாடுகிறார். கொஸ்டின் நம்பர் 6 கங்கை அலைகள் யாருடைய கவிதை வரிகளுக்கு இசை அமைப்பதாக தாரா பாரதி குறிப்பிடுகிறார்? கங்கை அலைகள் யாருடைய கவிதை வரிகளுக்கு இசை அமைப்பதாக தாரா பாரதி குறிப்பிடுகிறார்? ஆன்சர் பி கம்பருடைய கவிதைக்கு. ஆன்சர் பி. எந்த கன்னியின் கூந்தலுக்கு, எந்த கன்னியின் கூந்தலுக்காக காஷ்மீரது மலர்கள் மாலையாக தொடுக்கப்படுகின்றன என்று தாரா பாரதி கூறுகிறார்? ஆன்சர் சி குமரிமுனை. ஆன்சர் சி குமரிமுனை. தாரா பாரதி இயற்றாத வரிகள் எது? தாரா பாரதி இயற்றாத வரிகள் எது? பாருங்க. ஏ மேற்கு மலைகள் நதிகளை அனுப்பி கிழக்கு கரையின் நலம் கேட்கும். சரி. கங்கை நதிபுறத்து கோதுமை பண்டம் காவேரி வெற்றிலைக்கு மாறு கொள்வோம். இது தவறு. இது யார் சொன்னதுன்னா பாரதி. யார் சொன்னது? பாரதி சொன்னது. கல்லை கூட காவியமாக்கி கட்டி நிற்கிய கலைக்கூடம். சரி. புல்வெளியெல்லாம் பூக்காடாகி புன்னகை செய்த பொற்காடம். அப்போ பாருங்க தாரா பாரதி இயற்றாதது. ஆன்சர் பி மட்டும்தான் தாரா பாரதி இயற்றாதது. அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 9. கொஸ்டின் நம்பர் 9 அண்ணல் காந்தியின் அகிம்சை என்னும் சின்ன கைத்தடி எதன் ஊன்றுகளாக தாரா பாரதியால் உருவாக்கப்படுவது? அறம். எது? அறம். தாரா பாரதி அல்ல குறையாத அமுத சுரபியாக திகழ்வது எது என்கிறார்? எது என்கிறார்? ஆன்சர் ஏ பாரத நாடு. தாரா பாரதியின் இயற்பெயர், தாரா பாரதியினுடைய இயற்பெயர் ராதாகிருஷ்ணன். தாரா பாரதியினுடைய சிறப்பு பெயர் கவி ஞாயிறு. இவற்றுள் தாரா பாரதியின் நூல் அல்லாதது எது? அப்போ எழுதாத நூல் காந்தல் நாட்கள். ஆன்சர் ஏ காந்தல் நாட்கள். மீதி எல்லாமே தாரா பாரதி எழுதிய நூல். புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள். அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 14. கொஸ்டின் நம்பர்
14 புத்தக பின்பக்க வினாக்கள். புத்தக பின்பக்க வினாக்கள். தேசம் உடுத்திய நூலாக கவிஞர் குறிப்பிடும் நூல் திருக்குறள். காளிதாசர் தேனிசை பாடல்கள் எதிரொலிக்கும் இடம் காவிரி கரை. தாராபாரதியின் கவிதையில் எது கலைக்கூடமாக காட்சி தருகிறது? ஓகேங்களா, சிற்பக்கூடம். ஆன்சர் டி, சிற்பக்கூடம். நூலாடை. நூலாடை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நூல் கூட்டல் ஆடை. ஆன்சர் ஏ, நூல் கூட்டல் ஆடை. அடுத்து 18வது கொஸ்டின். எதிர் ஒலிக்க என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். ஆன்சர் சி, எதிரொலிக்க. ஆன்சர் சி, எதிரொலிக்க. அடுத்து பாருங்க, பாடம் 2 தமிழ்நாட்டின் காந்தி. தமிழ்நாட்டில் காந்தி. சரியான தொடரை கண்டறிய. சரியான தொடரை கண்டறிய. காந்தி இந்திய விடுதலைக்கு பாடுபட்டவர். பெண்கள் முன்னேற்றம், சமுதாய மறுமலர்ச்சி, தீண்டாமை ஒழிப்பு முதலியவற்றிற்காக அவர் பாடுபட்டார். அவர் பாடுபட்டார். எளிமையை ஓர் அறமாக போற்றியவர். அப்போ எல்லாமே ரைட்டு. ஆன்சர் அனைத்தும் சரி. ஆன்சர் டி, அனைத்தும் சரி. தமிழ்நாட்டில் காந்தியடிகள் அருங்காட்சியகம் எங்கு உள்ளது? காந்தியடிகளுடைய அருங்காட்சியகம் தமிழ்நாட்டில் எங்கே இருக்கு? மதுரையில். ஆன்சர் சி, மதுரை. காந்தியடிகள் முதன்முறையாக சென்னைக்கு எப்போது வந்தார்? முதல் முறையாக சென்னைக்கு எப்போது வந்தார்? 1919 பிப்ரவரி. 22வது கொஸ்டின். 1919 ஆங்கில அரசு டேஸ் என்னும் கடுமையான சட்டத்தை நடைமுறைப்படுத்தி இருந்தது. 1919 ஆங்கில அரசு டேஸ் என்னும் கடுமையான சட்டத்தை நடைமுறைப்படுத்தி இருந்தது. ஆன்சர் சி, ரவுலட் சட்டம். ராஜாஜியின் வீட்டில் காந்தியடிகள் சந்தித்த கவிஞர். ராஜாஜியின் வீட்டில் காந்தியடிகளை சந்தித்த கவிஞர் யார்? ஆன்சர் பி, பாரதியார். ஆன்சர் பி, பாரதியார். அப்போ ராஜாஜியினுடைய வீட்டில் காந்தியடிகள் சந்தித்தது யார? பாரதியார. கொஸ்டின் நம்பர் 24. பாரதியாரை பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் என்று காந்தி யாரிடம் கூறினார்? ஆன்சர் பி, ராஜாஜி. பாரதியாரை தமிழ்நாட்டின் சொத்து என்றவர் ராஜாஜி. பாரதியாரை இந்திய நாட்டின் சொத்து என்றவர் காந்தி. பாருங்க, பாரதியாரை தமிழ்நாட்டின் சொத்து என்றவர் ராஜாஜி. பாரதியாரை இந்திய நாட்டின் சொத்து என்றவர் காந்தி. காந்தியடிகள் தோற்றத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய பெருமைக்குரிய இடம் மதுரை. பெருமைக்குரிய இடம் மதுரை. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 26. காந்தியடிகள் சரியான கூற்றை கண்டறி. சரியான கூற்றை கண்டறி. பாருங்க, 1921ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் காந்தியடிகள் தமிழ்நாட்டிற்கு வந்தார். சரி. அடுத்து பாருங்க, புகைவண்டியில் மதுரைக்கு சென்றார். செல்லும் வழியில் உழவர்கள் வயலில் வேலை செய்து கொண்டு இருப்பதை கண்டார். அவர் இடுப்பில் ஒரு துண்டு மட்டுமே அணிந்து இருந்தனர். சரி. பெரும்பாலான இந்தியர்கள் போதிய உடைகள் இல்லாமல் இருக்கிறார்கள். நான் மட்டுமே இவ்வளவு துணிகளை அணிவதா என்று சிந்தித்தார். அன்று முதல் வேட்டியும் துண்டும் மட்டுமே அணிய தொடங்கினார். அந்த கோலத்திலேயே தம் வாழ்நாள் முழுவதும் இருந்தார். இதுவும் சரி. அப்போ ஆன்சர் 1, 2, 3, 4 4மே சரி. ஆன்சர் டி. 27. காந்தியடிகள் ஒரு முறை காரைக்குடியை சுற்றியுள்ள ஊர்களில் சுற்றுப்பயணம் செய்தார். அப்போது டேஸ் என்னும் ஊரில் ஒரு பணக்கார வீட்டில் தங்கியிருந்தார். கானாடு காத்தான் என்ற ஊரில். கானாடு காத்தான் என்ற ஊரில். அடுத்த கொஸ்டின் நம்பர் 28. கொஸ்டின் நம்பர் 28. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு காந்தியடிகள் செல்ல மறுத்ததன் காரணம். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு காந்தியடிகள் செல்ல மறுத்தது காரணம். எல்லா மக்களுக்கும்
அனுமதி வழங்கப்படவில்லை. ஆன்சர் சி. அடுத்து பாருங்க 29வது கொஸ்டின். தவறான தொடரை கண்டறி. தவறான தொடரை கண்டறி. குற்றால அறிவியலில் நீராட அனைவருக்கும் உரிமை அளிக்கப்பட்டு இருந்தது. சரி. அருவிக்கு செல்லும் வழியில் ஒரு கோவில் இருந்தது. அதன் வழியாக செல்ல எல்லோருக்கும் அனுமதி இருந்தது. தப்பு. அனைவரும் அருவியில் நீராட முடியாத நிலை இருந்தது. அதனை அறிந்த காந்தியடிகள் குற்றால அறிவியலில் நீராட மறுத்துவிட்டார். சரி. மனிதர்களிடம் உயர்வு தாழ்வு பாராட்டக்கூடாது என்பதில் காந்தியடிகள் உறுதியாக இருந்தார். சரி. அப்போ இதில் தவறானது ஆன்சர் பி. தவறானது ஆன்சர் பி. அடுத்த 30வது கொஸ்டின். காந்தியடிகள் எங்கு வாழ்ந்த காலத்தில் தமிழ் கற்க தொடங்கியதாக கூறினார்? தென்னாப்பிரிக்காவில். ஆன்சர் சி. தென்னாப்பிரிக்காவில். அடுத்த கொஸ்டின் நம்பர் 31. காந்தியடிகளை கவர்ந்த தமிழ் கையேடு. காந்தியடிகளை கவர்ந்த தமிழ் கையேடு என்ற நூலை இயற்றியவர் ஜியு போப்பு. ஆன்சர் டி. ஜியு போப்பு. காந்தியடிகளை கவர்ந்த தமிழ் கையேடு என்ற நூலை இயற்றியவர் ஜியு போப்பு. ஜியு போப்பு. காந்தியடிகளை மிகவும் கவர்ந்த நூல் ஓகேங்களா திருக்குறள். மிகவும் கவர்ந்த நூல் திருக்குறள். காந்தியடிகள் தலைமையில் சென்னையில் இலக்கிய மாநாடு நடைபெற்ற ஆண்டு. சென்னையில் இலக்கிய மாநாடு நடைபெற்ற ஆண்டு 1937. காந்தியடிகள் தலைமையில் சென்னையில் நடந்த இலக்கிய மாநாட்டிற்கு வரவேற்பு குழுவின் தலைவராக இருந்தவர். வரவேற்பு குழுவின் தலைவராக இருந்தவர் உவே சா. உவே சாமிநாதன். உவே சா. அடுத்து கொஸ்டின் நம்பர் 35. இந்த பெரியவரின் அடிநிழலில். இந்த பெரியவரின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்னும் ஆவல் உண்டாகிறது என்று காந்தியடிகள் குறிப்பிட்ட நபர் உவே சா. உவே சா. அடுத்து பாருங்க. பொருந்தாதது. பொருந்தாதது எது? இலக்கிய மாநாடு சென்னை. குற்றால அருவி. குற்றாலம் என்பது அருவி. சரி. தமிழ்நாட்டின் சொத்து அப்படின்னு சொன்னது பாரதி. தமிழ் கையேடு ஊவேசா. இது மட்டும் தவறு. இது மட்டும் தவறானது. அதாவது பொருந்தாதது. இது மட்டும் பொருந்தாதது. ஆன்சர் டி. பொருந்தாதது. அடுத்து பாருங்க. பாடம் 3. வேலு நாச்சியார். தாய்மொழியாக தமிழ் மட்டும் அல்லாமல் ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது ஆகிய மொழிகளை சிறப்பாக கற்றதுடன் சிலம்பு, குதிரை ஏற்றம், வாள், போர், வில் பயிற்சி ஆகியவற்றை முறையாக கற்றுக்கொண்ட தமிழ்நாட்டைச் சேர்ந்த வீரமங்கை. வீரமங்கை யார்? வேலு நாச்சியார். வேலு நாச்சியார். ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த டேஸ் மன்னரின் ஒரே மகள் வேலு நாச்சியார். செல்லமுத்துனுடைய மகள் தான் வேலு நாச்சியார். ஆன்சர் ஏ. செல்லமுத்து. அடுத்து 39வது கொஸ்டின். வேலு நாச்சியாரை மணந்த சிவகங்கை மன்னர் யார்? வேலு நாச்சியாரை மணந்த சிவகங்கை மன்னர் யார்? முத்து வடுகநாதர். எங்கு நடைபெற்ற போரில் முத்து வடுகநாதர் ஆங்கில படையுடன் போரிட்டு வீர மரணம் அடைந்தார்? ஆன்சர் டி. காளையார் கோயில். ஆன்சர் டி. காளையார் கோயில். 41. ஆங்கிலேயரை வெல்ல வேலு நாச்சியார் டேஸ் கோட்டையில் தங்கி ஒரு படையை திரட்டி பயிற்சி அளித்தார்? திண்டுக்கல் கோட்டையில். ஆன்சர் ஏ. திண்டுக்கல் கோட்டையில். வீரமங்கை வேலு நாச்சியாரின் அமைச்சர் யார்? தாண்டவராயன். சிவகங்கை எத்தனை ஆண்டுகள் ஆங்கிலேயர் வசம் இருந்தது? சிவகங்கை எத்தனை ஆண்டுகள் ஆங்கிலேயர்கள் வசம் இருந்தது? ஆன்சர் சி. 8 ஆண்டுகள். ஆன்சர் சி. 8 ஆண்டுகள். அடுத்த கொஸ்டின் நம்பர் 44. வீரமங்கை வேலு நாச்சியாரின் தளபதி. வீரமங்கை வேலு நாச்சியாரின் தளபதி மருது சகோதரர்கள். ஆன்சர் டி. மருது சகோதரர்கள். வேலு நாச்சியருக்கு 5000 குதிரைப்படை வீரர்களை தந்து உதவியவர்?
வேலு நாச்சியாருக்கு 5000 எவ்வளவு 5000 குதிரைப்படை வீரர்களை தந்து உதவியவர் ஐதர் அலி. வேலு நாச்சியார் ஐதர் அலியை சந்தித்த இடம். வேலு நாச்சியார் ஐதர் அலியை சந்தித்த இடம். ஆன்சர் சி மைசூரு. ஆன்சர் சி மைசூரு. அடுத்த கொஸ்டின் நம்பர் 47. வேலு நாச்சியார் ஐதர் அலியிடம் எந்த மொழியில் உரையாடினார்? எந்த மொழியில் உரையாடினார்? வேலு நாச்சியார் ஐதர் அலியிடம் எந்த மொழியில் உரையாடினார்? ஆன்சர் பி உருது. ஆங்கில படையுடன் வேலு நாச்சியார் போர் செய்த இடம் காளையார் கோவில். 49. வேலு நாச்சியார் படையில் ஆண்கள் படைப்பிரிவிற்கு டேஸ் தலைமை ஏற்றனர்? மருது சகோதரர்கள். 50. வேலு நாச்சியார் படையில் பெண்கள் படைப்பிரிவிற்கு டேஸ் தலைமை ஏற்றார்? குயிலி. ஆன்சர் சி குயிலி. எந்த நாளில் சிவகங்கை கோட்டைக்குள் செல்வதற்கு பெண்களுக்கு மட்டும் அனுமதி வழங்கப்பட்டிருந்தது? பெண்களுக்கு மட்டும் அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. விஜயதசமி. விஜயதசமி. வேலு நாச்சியாரை காட்டி கொடுக்க சொல்லி ஆங்கிலேயர்களால் துன்புறுத்தப்பட்ட பெண் யார்? ஓகேங்களா? உடையாள். ஆன்சர் ஏ உடையாள். அடுத்து பாருங்க 53வது கொஸ்டின். உடையாளின் பெருமையை உணர்த்துவதற்கு உடையாளின் பெருமையை உணர்த்துவதற்காக வேலு நாச்சியார் நடுக்கல் நட செய்து தாம் வைத்திருந்த எதை காணிக்கையாக்கினார்? தாலி. ஆன்சர் டி தாலி. சிவகங்கையின் வெற்றிக்காக தன் உடலை தீ வைத்து கொண்டு ஆயுத கிடங்குக்குள் குதித்த வீர பெண்மணி? ஆன்சர் சி குயிலி. வேலு நாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு? சிவகங்கையை மீட்ட ஆண்டு 1780. ஜான்சிக்கு முன்பு ஆங்கிலேயரை எதிர்த்த வீர போர் புரிந்தவர்? வேலு நாச்சியார். வேலு நாச்சியாரின் வீரம், மருது சகோதரருடைய ஆற்றல், ஐதர் அலி உதவி ஆகியோர் குயிலியின் தியாகமும் இணைந்ததால் சிவகங்கை மீட்கப்பட்டது. அப்போ சிவகங்கையை மீட்கப்படுறதுக்கு காரணம் வேலு நாச்சியார் வீரம், மருது சகோதரருடைய ஆற்றல், ஐதர் அலி உதவி, குயிலியின் தியாகம். இதுதான் இணைந்ததால் சிவகங்கை மீட்கப்பட்டது. சிவகங்கை மீட்கப்பட்டது. அடுத்தது பாடம் 4. 4 வகை சொற்கள். 4 வகை சொற்கள். தமிழில் சில எழுத்துக்கள் தனித்து நின்று பொருள் தரும். ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வந்து பொருள் தரும். இவ்வாறு பொருள் தருபவை சொல்லு. 58. இலக்கண அடிப்படையில் சொற்கள் எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல்லு. ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல்லு பெயர் சொல். வினை என்னும் சொல்லுக்கு செயல் என்பது பொருள். செயலை குறிக்கும் சொல்லு வினை சொல்லு. செயலை குறிக்கும் சொல்லு வினை சொல்லு. அடுத்தது பாருங்க கொஸ்டின் நம்பர் 61. பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் சார்ந்து வரும் சொல். பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் சார்ந்து வரும் சொல் டேஸ் ஆகும். இது தனித்து இயங்காது. ஆன்சர் இடைச்சொல். பெயர் சொல் வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்த வருவது உரிச்சொல். உரிச்சொல். அடுத்து பாருங்க பொறுத்துக. பெயர் சொல் பாருங்க பாரதி, பள்ளி, காளை, கண், நன்மை. வினைச்சொல் பாருங்க வா, போ, எழுது, விளையாடு. இடைச்சொல் பாருங்க தந்தையும் தாயும், மற்றொருவர், திருக்குறளை. இது இடைச்சொல். உரிச்சொல் பாருங்க மாநகர், சால திறந்தது. அப்போ வரிசையாக இருக்குது. ஆன்சர் 1, 2, 3, 4. ஆன்சர் டி. ஆன்சர் டி. ஓகேங்களா? இத்துடன் பார்த்தீங்கன்னா இயல் 7க்கான வினா வங்கி வீடியோவை போட்டிருந்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க.
தொடர்ச்சியாக அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.